Welcome student, I am Ganesan. So in the testing hypothesis in the sum பார்க்கலாம். So the already introduction there are two samples, small and large sample. இது என்னன்றது நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. The average number of article produced by two machines per day are 200 and 250. Average ன்னு சொல்லியிருக்காங்க. So x bar வந்து 200 எடுத்துக்கங்க. Y bar அல்ல x2 x1 x2 கூட எடுக்கலாம். பட் நம்ம ஃபார்முலா எப்படி இருக்குன்னா அது y பார்னு எடுத்துக்கிறேன் நான். y பார்ன்றது 250. சரி, வித் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்போ s1ன்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 20, s2ன்றது another standard deviation 25 respectively on the basis of records of 25 days. ஸோ ரெண்டு மிஷினுக்குமே 25 டேஸ்ன்றதுனால இதுல n1ம் 25 தான், n2ம் 25 தான். சரிங்களா? ஆக்சுவலா இது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருக்கு பாருங்க. ஆக்சுவலா என்னன்னா என்னோட வேல்யூ 30க்கு மேல போனா லார்ஜ் சாம்பிள்ல போயிருக்கும். இதுவே 30க்கு மேல போயிருந்தா லார்ஜ் சாம்பிள்ல டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் அந்த டாபிக்ல போயிடும் இது. ஆனா 30 விட கம்மியா இருக்கிறதுனால இது ஸ்மால் சாம்பிள். அப்போ ஸ்மால் சாம்பிள்னாவே நம்மளுக்கு டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா கை ஸ்கொயர் இது கிடையாது. எஃப் டெஸ்ட் இருக்கணும்னா 2 சாம்பிள், அஃப்கோர்ஸ் இது 2 சாம்பிள் தான். பட் இதுல வந்து மீன் பத்தி டீல் பண்றதுனால நான் வந்து டி டெஸ்ட்டுக்கே போயிடுறேன். எஃப் டெஸ்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணல. சரி, ஹைபோதிசிஸ் டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ ஹெச் நாட் அனதர், அப்புறமேட்டு நல்ல ஹைபோதிசிஸ், அனதர் ஒன் ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ் டிக்ளேர் பண்ணிடுவோம். இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கேன் யூ ரிகார்ட் போத் த மிஷின்ஸ் ஈக்குவலி எஃபிஷியன்ட்? ரெண்டுமே ஈக்குவலி எஃபிஷியன்டான்னு கேட்கறாங்க. நம்ம வந்து எப்பவுமே ஹெச் நாட் வந்து எஸ் ஈக்குவலி எஃபிஷியன்ட் தான், μ1 இஸ் ஈக்குவல் டு μ2 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ் நம்ம என்னன்னா இல்ல ரெண்டுமே டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்க நாட் ஈக்குவல்னு எடுக்கிறதுனால இது என்னன்னா டூ டெய்ல்டு டெஸ்ட். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம ஃபார்முலாக்கு தேவையானதை கால்குலேட் பண்ணலாம். இந்த டி டெஸ்ட்ல S1 S2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்ல ஃபார்முலாலே கொடுத்துருக்கேன். எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலாவை தான் இந்த சம்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து n1 s1 ஸ்கொயர் பிளஸ் n2 s2 ஸ்கொயர் டிவைடட் பை n1 பிளஸ் n2 மைனஸ் 2. இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ n1ன்றது பார்த்தீங்கன்னா 25, s1 ஸ்கொயர் வந்து 20 த ஹோல் ஸ்கொயர், n2 அகைன் 25, s2 ஸ்கொயர் 25 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n1 plus n2 minus 2. ஓகே, இது அப்படியே நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 25 into 200 20 ஸ்கொயர்னா 400, 25 into 25 ஸ்கொயர் வந்து 625. இது அப்படியே நியூமரேட்டர்ல இருக்கிறது அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25625 அப்படின்னு வரும். டிவைடட் பை கீழே இருக்கிறது வந்து 50 minus 2 வந்து 48. ஸோ இது திருப்பி கால்குலேட்டர்ல டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 533.854 அப்படின்னு கிடைக்கும். பட் நம்மளுக்கு வந்து எஸ் தான் தெரியணும். எஸ்ன்றதுனால ரூட் ஆஃப் 533.854 அப்படின்றது கால்குலேட்டர்ல போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23.11 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எஸ்ஸோட வழி கால்குலேட் பண்ணி வச்சு பாருங்க. ஸோ ஒன்ஸ் எஸ் தெரிஞ்சிச்சுன்னா டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கான டைரக்ட் ஃபார்முலாக்கு நம்ம போயிடலாம். ஸோ டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கான டைரக்ட் ஃபார்முலா என்னன்னா டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை s into root of 1 by n1 plus 1 by n2. ஸோ இந்த ஃபார்முலால டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணலாம். x bar and y bar வந்து அங்கேயே கொடுத்துருக்காங்க 200 and 250. அதுதான் இங்க யூஸ் பண்ண போறேன். 200 minus 250 divided by s வந்து 23.11 divided into root of 1 by n1. n வந்து 25, n2 also 25. ஸோ இது அப்படியே ஃபர்தரா கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. நியூமரேட்டர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை மைனஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் 50 வரும். டிவைடட் பை 23.11 இன்ட்டு இதை வந்து ரூட்டுக்குள்ள இருக்கிறத 1 by 25 பிளஸ் 1 by 25 கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.08 அப்படின்னு வரும். ஸோ ஒன்ஸ் அகைன் திருப்பி கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6.536 அப்படின்னு கிடைக்கும். அகெயின் கால்குலேட்டர்ல -50 by இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு -7.6499
இதுதான் டி வேல்யூ. ஆனா நம்மளுக்கு என்ன வேணும்னா மாடுலஸ் டி வேல்யூ வேணும். மாடுலஸ் டீனா நெகட்டிவ் பிகம்ஸ் பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ 7.6499 இதுதான் நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ. டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து n1 பிளஸ் n2 மைனஸ் 2. பட் n1ம் 25 தான், n2ம் 25 மைனஸ் 2 அப்படின்னா 48. ஸோ இந்த 48 டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு நம்ம டி டெஸ்ட் 1% லெவல் சிக்னிஃபிகேஷன் தான் அவங்க கேட்டிருக்காங்க, அதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுதான் டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். இதுல 2 டைல்டு டெஸ்ட், அதுல வந்து 1% லெவல் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த டேபிள் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து 48 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், அப்படியே கீழே வந்தீங்கன்னா 48 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எங்க இருக்குன்னு பாருங்க. இதுல அப்படியே 48 வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துருது. ஏன்னா இங்க பாருங்க இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ அப்போ நம்மளோட டேபிள் வேல்யூ 2.682 இதுதான் நம்மளோட டேபிள் வேல்யூ. ஸோ டேபிள் வேல்யூ என்னது? டேபிள் வேல்யூ ஃபார் 1% லெவல் 48 டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு வந்து 2.682 இதுதான் டேபிள் வேல்யூ. ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணது மாடுலஸ் டி இஸ் ஈக்குவல் டு 7.6499. இந்த கால்குலேட்டட் வேல்யூ கிரேட்டர் தென் தி டேபிள் வேல்யூ 2.682. அப்போ therefore we reject the null hypothesis. Therefore we reject the null hypothesis H0. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர்.